இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப வித்தியாசமான சுவையில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி. அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் 4 பொருளை வச்சு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வெறும் 4 பொருள் தான். ரவை, பால், சர்க்கரை, நெய். இதோடு நம்ம ஏலக்காய் தூளும் லைட்டாக உப்பு ஒரு 2 பிஞ்சும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதோட 1 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளும் அளந்துக்கணும். இப்போ ரவையை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நல்லா நெய்யிலேயே வறுத்து வாசனை வர அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுபட்டு வரட்டுன்னு, நல்லா வாசனை வரட்டுன்னு நம்ம அதை வேறு ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதோட நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் கொஞ்சம் சூடான பாலாக சேர்த்துக்கலாம். 2 கப்பு பால், 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு, கொஞ்சம் சூடான பாலாக இருந்தால் நல்லா ரவை ஊறி வரும் சட்டுன்னு. அதனால் கொஞ்சம் சூடான பாலாகவே சேர்த்துக்கலாம். அதுக்காக ரொம்ப சூடான பாலாக சேர்க்க வேண்டாம். ஓரளவுக்கு சூடான பால் சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இப்போ சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நெய் இருக்கிறதுனால அடி பிடிக்காது சர்க்கரை. நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்து விடணும். நம்ம நெய் சேர்த்துக்கிறதுனால அடி பிடிக்காது. நல்லா கலந்து விட்டால் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டால் பாருங்கள், சர்க்கரை லைட்டாக இப்போ தான் கரைஞ்சி வருது. ஓரளவுக்கு நல்லா கலர் வந்தோடனே நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுறலாம். நல்லா கலர் மாறி கலர் வரும். அப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம ஊற வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். இதோட பாருங்கள், ரவையை ஊற வச்சோம். ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம சூடான பால் ஊற்றுனால நல்லா ஊறி திக்காய் வந்துருச்சு. நம்ம ஊற்றியில் தண்ணியாட்டு இருந்தது, இப்போ நல்லா திக்காய் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கைவிடாமல் கலந்து விட்டோம்னா நல்லா சுகர் அதோடு நல்லா கலந்து வந்துடும். நல்லா கலராகவும் இருக்கும். உங்களுக்கு நம்ம எந்த கலரும் சேர்த்து தேவையில்லை. நல்லா கைவிடாமல் கலந்து விடணும். இப்போ இதோடு நம்ம ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். அதோட ஏலக்காய் பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரையோடு சேர்த்து ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 ஏலக்காயை தட்டி போட்டால் கூட போதும். இப்போ நல்லா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இன்னும் கலர் மாறி நல்லா திக்காகி வரும். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இன்னும் திக்காகி நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். வானிலையில் ஒட்டாமல் வரணும். நல்லா கலரும் நல்லா மாறி வந்துடும். இப்போ நம்ம பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் தடவி பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஒட்டாமல் வருது. இன்னும் நல்லா திக்காகி இன்னும் வானலில் ஒட்டாமல் வரணும். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான சுவையில் இப்படி செஞ்சு கொடுங்க. போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அதிக நேரம் எடுக்காது. நினச்ச உடனே செஞ்சு முடிச்சிடலாம். டக்குன்னு ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வித்தியாசமான சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். நல்லா திக்காகி கலரும் மாறிக்கிட்டே வருது. இப்போ பாருங்கள் நல்லா இன்னும் திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்ச தட்டில் கொஞ்சமாக பாதாமை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்வீட்டை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். தட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கரண்டியாலேயே நல்லா அழுத்தி விட்டோம்னா நல்லா செட் ஆகி வந்துடும். இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுறலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஆறி வரட்டும். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆறி வரட்டுன்னு விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் கவுத்துக்கலாம். ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு கவுத்தோம்னா பிளேட்டில் வந்துடும். இப்போ கட் பண்ணி பீஸாக நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன இதில் ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.